எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்ணூர் ஸ்குவாடு எஸ்ஐ ஆன்லைன் டெஸ்ட் டெஸ்ட் 06க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 5 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே ஸ்பீட்ல போனாலே போதும். எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுறது எந்த ஏரியா அப்படின்னா இங்கிலீஷ். இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்குது இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம அந்த மெட்டீரியல் ரெடி பண்றதுக்கு. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நான் வந்துட்டு தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இங்கிலீஷ்க்கு மட்டும் உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி தரலாம்னு ஒரு யோசனை இருக்கு. ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டுமாச்சும் உங்களுக்கு நான் மெட்டீரியல் ரெடி பண்ணுவேன். மத்தது எல்லாமே நீங்க ஸ்கூல் புக்ல தான் படிச்சாகணும். ஏன் நான் ஸ்கூல் புக்க திரும்ப திரும்ப உங்கள படிக்க சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி குடுத்தேன் அப்படின்னா, அது என்னோட ஸ்டைல்ல இருக்கும். என் ஸ்டைலுக்கு நான் ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. 2வது ஒரு ஒன் வேர்டு நீங்க மனப்பாடம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதிகபட்சம் 1 வீக் இருக்கலாம். இல்ல ஒரு 2 வாரம் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வாரம் அந்த ஒன் வேர்ட நீங்க மறுபடியும் படிக்காம விட்டீங்க என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப புதுசா படிக்கிற மாரியே இருக்கும். ஆனா புக் ரீடிங் அப்படின்றது அப்படி கிடையாது. நீங்க ஒரு தடவ ஒரு புக்க நல்லா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செகண்ட் டைமு அந்த புக்க ரீட் பண்ணும்போது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அதாவது தெரிஞ்ச வார்த்தைகளா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம புக்க ரீட் பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்கிற ஒரே வார்த்தை, "சார் மெட்டீரியல் குடுங்க சார்" அப்படின்னு கேட்கிறீங்க. மெட்டீரியல் குடுக்க போறது கிடையாது. உங்கள ஸ்கூல் புக்க படிக்க வைக்க போறேன். அதுதான் நான் பண்ண போறேன். ஸோ மெட்டீரியல் உங்களுக்கு வேண்டாம். அப்படியே நான் உங்களுக்கு மெட்டீரியல் குடுத்தாலும், அத எப்ப குடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மெட்டீரியல் வரும். ஸோ அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா புக்க மட்டும் படிங்க. எக்ஸாம் கால்ஃபர் வந்துருச்சு. கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 1 மாசம் நீங்க புக் மட்டும் படிங்க. உங்களுக்கு எப்ப மெட்டீரியல் குடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டைம்ல நீங்க மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா நல்ல மார்க் எடுத்துட்டு வேலைக்கு போயிரலாம். ஸோ நம்ம இப்ப டெஸ்ட் 6க்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாதரசத்தின் பண்புகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. என்ன கேட்டிருக்காங்க? தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஒளி ஊடுருவாதது மற்றும் பளபளப்பானது. இது கரெக்ட் தான். பாதரசத்துல என்னது? ஒளி ஊடுருவது. கரெக்ட் தான். நெக்ஸ்ட் அதிக கொதிநிலையும் கொதிநிலை என்ன கொடுத்துருக்காங்க? -37°C. குறைந்த உரநிலையும் 357. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, அதிக கொதிநிலை அப்படின்றது 357°C. குறைந்த உரைநிலை அப்படின்றது என்னது? -39°C. 39°C வந்திருக்கும். நெக்ஸ்ட் கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாது நன்கு வெப்பத்தை கடத்தும். இது ஸ்ட்ரைட் தான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாதரசம் அல்லது ஆல்கஹால் திரவங்கள் வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆமா, இது 2 தான் பயன்படுத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட் பாதரசம் மற்றும் ஆல்கஹாலில் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை தொடர்ந்து திரவ நிலையிலே காணப்படும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீட்டில் சமமான வெப்பநிலையின் மதிப்பு என்ன? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஸ்டின். ஸோ ரொம்ப முக்கியமானது. என்னது? -40°. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு என்னன்னா C-32/9 ஈக்குவல் டு C/5 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் வரும். ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா F-32/9 ஈக்குவல் டு C/5. ஆனா என்னது? எஃப்பும் சியும் ஈக்குவல் அப்படின்றதுனால நம்ம C-32 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? என்ன வரும்? அப்போ 5 இன்ட்டு C-32 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 9C அப்படின்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5C மைனஸ் 32 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 9C. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் கொண்டுலாமா? அப்ப என்ன வரும்? 4C ஈக்குவல் டு 32 இன்ட்டு 5. இப்போ இந்த 4ஆவது வச்சு எடுக்கலாமா? என்ன வரும்? 8. என்ன வரும்? 8. ஸோ C ஈக்குவல் டு -8 இன்ட்டு 5 தட் ஈக்குவல் டு -40. ஸோ இதுதான் அந்த சால்விங். நம்ம சால்வ் பண்றது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம இது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த சால்வ் பண்ற மெத்தடும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா எல்லாத்துக்கும் உள்ள ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். செல்சியஸ்ல இருந்து எப்படி கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லா ஃபார்முலாவையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மருத்துவ வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தபட்ச வெப்பநிலை என்னது? 35°C அல்லது 94 ஃபாரன்ஹீட். 35° அல்லது 94 ஃபாரன்ஹீட். ஸோ இதுதானே. இது என்னது அப்படின்னா இது அதிகபட்சம். அதிகபட்ச வெப்பநிலை இது. ஸோ இது எதுக்கு வரும் அப்படின்னா என்னது? ஆய்வக வெப்பநிலைமானி.
ஆய்வக வெப்ப நிலைமானி. நெக்ஸ்ட், மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன கேட்டிருக்காங்க? 37. அதுக்கப்புறம் 98.6 ஃபாரன்ஹீட் அல்லது 37 டிகிரி. இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் இது வரும். அவசரப்பட்டு ஆன்சரை மார்க் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட், நீரின் கொதிநிலை கெல்வின் அளவீட்டுல கேட்டிருக்காங்க. கெல்வின் அளவீட்டுல கேட்டிருக்காங்க. நீரோட கொதிநிலை செல்சியஸ்ல என்ன வரும்? 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ல என்ன வரும்னா 212 வரும். இதே இது கெல்வின்ல கேட்டா என்ன வரும்? 273.15 பிளஸ் 100 சேர்த்தா என்னது? அதுதான் கெல்வின்ல வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. இது 0 டிகிரி செல்சியஸ். மாத்தி குறிச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட், அணுவின் மையப்பகுதியானது உட்கரு என அழைக்கப்படுது. கரெக்ட் தான். அணுவோட மையப்பகுதி என்னது? உட்கரு. இந்த உட்கரு எப்படி இருக்குன்னா இதை சுத்தி என்ன வரணும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுல பாசிட்டிவ் இருக்கும், அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டானும் நியூட்ரானும் இதை சுத்தி என்னது? வெளிக்கூட்டுல எலக்ட்ரான் சுத்தி வரும். இந்த எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இணைதிறன் எலக்ட்ரான். என்ன சொல்லுவோம்? இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? உட்கருவானது புரோட்டான்கள், நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள். எலக்ட்ரான் உள்ள இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட், பொறுத்து கொடுத்துருக்காங்க. இருசொற் பெயர். புறா என்னது? கொலம்பா லிபியா. தேங்காய் அப்படின்றது காக்கஸ் நியூசிபரா. பப்பாளி அப்படின்றது காரிக்கா பப்பாயா. எலி அப்படின்றது டாக்டஸ் ரேட்டஸ். ஸோ ஏபிசிடி அப்படி டேரக்டா இருக்க ஆன்சர். நெக்ஸ்ட், நவீன மின்கலம் கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் யாரு? அலெக்சாண்டர் வோல்டோ. அலெக்சாண்டர் வோல்டோ அப்படிதான் பெரிய காரணமா இருந்தாங்க. லூயிஸ் கார்ன்வாலி அப்படின்னா இதை பத்தி கொஞ்சம் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர் வோல்டோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் எதுல வருவாங்கன்னா முதன்மை மின்கலத்துல வருவாங்க. ஆக்சுவலா 2 மின்கலம் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஒன்னு முதன்மை, இன்னொன்னு என்ன வரும்? துணை மின்கலங்கள். இத ரீசார்ஜ் பண்ண முடியாது. இத ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் யாரு? ஹான்ஸ் கிறிஸ்டியன். இவர் யாரு? மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல்னா பாரடி. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. மின்காந்த தூண்டல் டைனமோ அப்படின்னு வந்தாலே பாரடி. எடிசன் அப்படின்னா லைட். அது போட்டுக்கலாம். எடிசன் தட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். தாமிரத்திலான மின்கடத்திகள் டேஸ் மின்தடையை கொண்டு வரணும். மிக குறைந்த மின்தடையை கொண்டு வரணும். மிக குறைந்த மின்தடையை கொண்டு வரணும். நெக்ஸ்ட், நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யாரு? நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யாரு? கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ். அப்ப இவங்கெல்லாம் யாரு? இவரு இருசொற் பெயர். இருசொற் பெயர் அறிமுகம் படுத்தியவர் யாரு? காஸ்பர்டு பாகின். இவர் என்னது? இயற்கை தேர்வு கோட்பாடு. இயற்கை தேர்வு கோட்பாடு. ரெண்டாவது என்னது? தகுதி உள்ளனா தப்பி பிழைப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. மென்டல் அப்படின்னாலும் நீங்க மரபியல் தான். மரபியல். கண்ணை மூடி போட்டுடலாம். மரபியல். நெக்ஸ்ட், மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு என்னது? ஓமீட்டர். இது சரிதான். செகண்ட் ஒன், மின் கடத்துத்திறன் அல்லது தன்மின் கடத்துத்திறனின் அலகு சீமன்ஸ் பெர் மீட்டர். இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட், இருசொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இப்பதான் பார்த்தோம். காஸ்பர்டு பாகன். விட்டேகர் அப்படின்றது ஐந்துலக வகைப்பாடு. ஐந்துலக வகைப்பாடு. இவர் இப்பதான் பார்த்தோம். இவர் என்னது? நடைமுறைப்படுத்தியிருப்பார். இருசொற் முறையை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா கார்லோஸ் லினேயஸ். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? சரியான இறங்கு வரிசையை கேட்கிறாங்க. கொஸ்டின் நல்லா படிக்கணும். இறங்கு வரிசையா ஏறு வரிசையா இருக்கணும். இறங்கு வரிசை நம்ம என்ன சொல்லுவோம்? மேல இருந்து கீழே வரணும். ஸோ அப்ப இதுலயே இருக்கிறதுலே பெருசு எது அப்படின்னா உலகம் தான் பெருசு. அப்போ உலகம் அப்படின்றது 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒன்னு ஏயா இருக்கணும், இல்ல சியா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்துருவோம். உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஏவே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், செல்லின் கதவு என அழைக்கப்படுவது எது? செல்லின் கதவு என அழைக்கப்படுவது செல் சவ்வு. செல் சவ்வு. சைட்டோபிளாசம் அப்படின்றது என்னது? சைட்டோபிளாசம் அப்படின்றது உள்ள அந்த உட்கருக்குள்ள ஒரு லிக்யூடு. உள்ளுக்குள்ள ஒரு திரவம் தான் என்னது? சைட்டோபிளாசம். செல் சுவர் அப்படின்றது செல்லை தாங்குபவர். செல்லை செல்லை தாங்குபவர். நெக்ஸ்ட்,
நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் என்னது? நரம்பு செல். நெக்ஸ்ட், செல்லின் தற்கொலைப்பை என்ன அழைப்பது என்னது? இதனால் ரைபோசோம் கிடையாது, என்ன வரணும்? லைசோசோம். லைசோசோம். முதன்மையான செரிமான உறுப்பும் லைசோசோம் தான். ஸோ ரைபோசோம் அப்படின்றது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஒன் கரெக்ட். அப்ப வாக்கியம் 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட், உட்கருவிற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுது அப்படின்னா புரோட்டோபிளாசம். எனது உட்கருவுக்கு உள்ளேயும் வெளியும் உள்ள பொருள் என்னன்னா புரோட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசம், நியூக்ளியோபிளாசம் அப்படின்றது என்னன்னா, நியூக்ளியோபிளாசம் அப்படின்னா அணுக்கரு திரவம். அணுக்கரு திரவம். அந்த உள்ள திரவம் தான் என்னது? நியூக்ளியோபிளாசம், சைட்டோபிளாசம் இதெல்லாமே. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின், செல்லுலா என்பது எந்த மொழிச்சொல்? செல்லுலா என்பது லத்தீன் மொழிச்சொல். நெக்ஸ்ட், உடலில் உள்ள எந்த ஒரு செல்களாகவும் மாறக்கூடிய என்னது? மூலச்செல்கள் தான் என்னது? எந்த ஒரு செல்லாவும் மாறக்கூடிய செல்லுகள். நெக்ஸ்ட், இரும்பின் மீது எந்த இரு கலவைகளை நாகமுலாம் பூசுவதன் மூலம் துருப்பிடித்தல் தரக்கூடிய என்னது? குரோமியம் மற்றும் துத்தநாகம் பூசுவதனால தடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், இயற்பியல் மாற்றத்தின் பொழுது பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. பிசிக்ஸ், அதாவது இயற்பியல் மாற்றத்துல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பொருந்தாது ஏதாச்சும் இருக்கா? ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அது ஒரு மீள் மாற்றம். மீள் மாற்றம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போடுறது. ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போடுறது தான் இயற்பியல் மாற்றத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படின்னும் போது துவைக்கும் போது என்ன செய்யும்? வடிவம் மாறும், வண்ணம் சம்டைம்ஸ் மாறும், அளவு மாறதான் செய்யும். வேற ஏதாச்சும் இந்த மாற்றத்துல பொருந்தாம இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 24, சோடியம் சிட்ரேட் என்பது என்ன? சோடியம் சிட்ரேட் என்பது என்ன? ஆக்சுவலா சோடியம் சிட்ரேட் அப்படின்றது என்னன்னா, சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது என்னது? சமையல் சோடா. சமையல் சோடா. இது கூட என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு. இது சேர்த்தா சோடியம் சிட்ரேட். ஸோ இது ரெண்டும் வேறு வேறு கிடையாது. சிட்ரிக் அமிலம் இதுல இருக்கும், எலுமிச்சை பழத்துல இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், தொட்டால் சினுங்கி தாவரம் எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னது? ஒரு மீள் மாற்றம். தொட்டா மறுபடியும் வந்துடும். மைமோசா புடிகா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஈரத்துணி காற்றில் விழும்போது ஏற்படும் மாற்றம் என்ன சொன்னா? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இயற்பியல் மாற்றம் அல்லது மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், பதங்கமாதல் என்பது திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வாகும். இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2, பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், நாப்தலைன், அம்மோனியம் குளோரைடு. எல்லாமே சரிதான். ஸோ 2 வாக்கியமும் சரி. நெக்ஸ்ட், செல்லுக்கு அடினோசின் ட்ரை பாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்குவது என்னது? மைட்டோகாண்ட்ரியா. இதனால வேற ஒன்றும் கிடையாது, ஏடிபி. எனர்ஜி தான். எனர்ஜி தான். ஸோ மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொறுத்து கொடுத்தாங்க. டிகிரி கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின். ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ -273 அப்படின்னா 0, -123னா இதுல இருந்து மைனஸ் பண்ண என்ன வரும்? 150.15. 127 இதுல இருந்து மைனஸ் பண்ணா என்ன வரும்? ரெண்டையும் பிளஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 400.15 அப்படியே தான். இதை ஆட் பண்றது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படியே தான் இருக்கு. ஸோ ஏபிசிடி. நெக்ஸ்ட், அச்சு இயந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் டேஸ் கண்டுபிடித்தது 1953. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம், பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4வது தூண் என்னது? மீடியா. ஸோ இது என்னது? இதெல்லாம் முதல் 3 தூண்கள். நெக்ஸ்ட், அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1956 நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, ஆகாஷ்வாணி. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுவதால் என்பதாகும். இது 2 கிரேக்க சொற்களானது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். டெமோஸ் மக்களை குறிக்கிறது, புரோட்டஸ் அதிகாரம் அல்லது ஆட்சி என்பது. ரெண்டுமே சரிதான். இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்கா, சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருப்பாங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஆளுநர் அப்படின்றது மாநிலத்தின் தலைவர். புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம். யூனியன் பிரதேசங்கள் 8. யூனியன் பிரதேசங்கள் 8. ஆப்ஷன் என்ன வரணும்? டி, சி, ஏ, பி. ஸோ பி. நெக்ஸ்ட், மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது
ஒரு மாநிலத்துல சட்டமன்ற உறுப்பினர் குறைஞ்சபட்சம் வயசு எத்தனை இருக்கணும் அப்படின்னா 25 இருக்கணும். எத்தனை வயசு? 25. ஸோ இது எதுக்கு வரும்? இது ராஜ்யசபா. ராஜ்யசபா. இது நாம ஓட் போடுறதுக்கு 18 வயசா இருக்கணும். 35 வயசு அப்படின்றது ஆளுநர். ஆளுநர் வேற யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசு தலைவர். இவங்களுக்கு தான் 35 வயசு. நெக்ஸ்ட் மாநில அரசு என்பது என்ன? மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் மாநில அரசு. நெக்ஸ்ட் மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு என்னது? உயர்நீதிமன்றம் தான். உச்சபட்ச நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம் தான். இதே இது சென்ட்ரல் மத்திய அரசு அப்படின்னா உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட் மாநில அரசின் தலைவர் கேட்டிருக்காங்க. அப்ப ஆளுநர். இதே இது அரசாங்கத்தின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? முதலமைச்சர். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க கடத்தும் கால்வாய் அப்படின்னு எதை சொல்லுவோம்? கடத்தும் கால்வாய் அப்படின்றது இதுதான் எண்டோபிளாசா வலைப்பின்னல். நெக்ஸ்ட் தற்கொலைப்பை அப்படின்னு எதை சொல்லுவோம்? லைசோசோம். கட்டுப்பாட்டு அறை அப்படின்னா உட்கரு. உணவு தயாரிப்பாளர் பசுங்கணிகம். ஸோ என்ன வரும்? பி, அதுக்கப்புறம் சி, ஏ, டி. பிசிஏடி எங்கேயாச்சும் இருக்கா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்னென்ன இருக்கும்? சட்டமன்றம், நிர்வாகம், நீதி. அதுதான் இருக்கும். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. நெக்ஸ்ட் காசிரங்கா தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு? ரன்தாம்பூர். என்ன வரும்? ரன்தாம்பூர். ராஜஸ்தான் ரன்தாம்பூர். மேற்கு வங்கத்துல சுந்தர்பன்ஸ். சுந்தர்பன்ஸ். நெக்ஸ்ட் குஜராத்ல கிர். குஜராத்ல கிர் இருக்கு. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம். இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம். ஆனா ஆப்ஷன் பாருங்க எல்லாமே இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் தான் இருக்கு. ஸோ இதுல எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா குஜராத்தில் உள்ள நல் சரோவர் அப்படின்றது பறவைகள் சரணாலயம் தான். கரெக்ட். தமிழ்நாட்டில் உள்ள கூந்தங்குளம் அப்படின்றது பறவைகள் சரணாலயம். இதுவும் கரெக்ட். ராஜஸ்தான் உள்ள பரத்தூர் அப்படின்றதும் என்னது? பறவைகள் சரணாலயம். மத்திய பிரதேசத்தில் உள்ள கங்கா அப்படின்றது என்னது? இது ஒரு தேசிய பூங்கா. இது தேசிய பூங்கா. ஸோ இது மட்டும்தான் தப்பு. இது பறவைகள் சரணாலயம் கிடையாது. நெக்ஸ்ட் சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான சொல்லிலிருந்து பெறப்பட்டது. டூரியன் என்ற ஆங்கில சொல்லிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் 70 கொண்டை ஊசி வளைவுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி எது? 70 கொண்டை ஊசி அப்படின்னா எங்க வந்துடணும்? கொல்லிமலை. இதே இது 14 அப்படின்னா ஏலகிரி. 14 அப்படின்னா ஏலகிரி. வேற என்னெல்லாம் இருக்கு? ஆனைமலை அப்படின்றது என்ன சொல்லுவோம்? உயர் உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். உயர் விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். மேகமலை அப்படின்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்ந்த மேகங்கள். உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. குவியும் பகுதி. வேற என்னெல்லாம் இருக்கு நமக்கு? ஊட்டி என்ன சொல்லுவோம்? ஊட்டி அப்படின்றது மலைகளின் ராணி. மலைகளின் ராணி. எது? ஊட்டி. வேற என்ன இருக்கு? ஏற்காடு நம்ம பார்த்திருக்கோமா? ஏற்காடு என்ன சொல்லுவோம்? ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி. ஏற்காடு என்ன சொல்லுவோம்? ஏழைகளின் ஊட்டி. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன இருக்கு? வேற ஏதாச்சும் இருக்கா? கொடைக்கானல் அப்படின்றது கொடைக்கானல் என்ன சொல்லுவோம்? மலைகளின் இளவரசி. மலைகளின் இளவரசி. வேற ஏதாச்சும் இருக்கா? வேற என்ன இருக்கு? கோத்தகிரி அப்படின்றத என்ன சொல்லுவோம்? பச்சைமலை அப்படின்னு சொல்லுவோம். கோத்தகிரி. கோத்தகிரி அப்படின்றத பச்சைமலை அப்படின்னு சொல்லுவோம். கோத்தகிரி பச்சைமலை. வேற ஜவ்வாது. ஜவ்வாது மலை எப்படி சொல்லுவோம்? இயற்கையின் சொர்க்கம். இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் முக்கியமானது. இது போக வேற ஏதாச்சும் முக்கியமானது இருக்கா அப்படின்னா வேற எதுவும் கிடையாது. இவ்வளவுதான். மொத்தமாவே இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? சிவகங்கை. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை. கரைவெட்டி அப்படின்றது அரியலூர். வெள்ளோடு ஈரோடு. வேடந்தாங்கல் காஞ்சிபுரம். ஸோ டி சி பி ஏ. DCBA. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின் எந்த கடற்கரையில் நீலரத்தின நிறத்தில் கடல் நீர் காணப்படுகிறது அப்படின்னா தனுஷ்கோடியில காணப்படுகிறது. தனுஷ்கோடி அப்படின்றது தமிழ்நாடு.
ஓம் கடற்கரை எங்க இருக்கும் அப்படின்னா கர்நாடகா. கர்நாடகா. வேற என்ன இருக்கு? அகுடா அப்படின்றது கோவா. அகுடா அப்படின்றது கோவா. மெரினா அப்படின்றதும் தமிழ்நாடு தான். என்னது? 2வது நீண்ட கடற்கரை. நெக்ஸ்ட் ஒரு அப்ரிவியேஷன் குடுத்துருக்காங்க. தவறாக பொருந்துள்ள இணைய கூட்டுறவு. IATO அப்படின்றது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆர்கனைசேஷன். அதாவது என்னது? இங்க வந்து என்ன வரணும்? ஆப்பரேட்டர்ஸ். என்ன வரணும்? ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இது தவறு. நெக்ஸ்ட் ட்ராய் டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது கரெக்ட். TT தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். இது கரெக்ட். TDC தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுவும் கரெக்ட். அப்ப இது மட்டும் தான் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின் பொறுத்துக. ஷில்லாங் அப்படின்றது மேகாலயா. சிம்லா மணாலிலா ஹிமாச்சல பிரதேஷ். மூணாறு கேரளா. காங்டாங் அப்படின்றது சிக்கிம். ஸோ அப்படியே தான் இருக்கு ABCD. நெக்ஸ்ட் ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலை வாழிடங்கள் டேஸ் மலைகள் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ளது. ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலை வாழிடங்கள் எங்க இருக்கு அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கு. இந்தியாவின் துணைக்கண்டமானது டேஸ் முக்கிய மலைத்தொடர்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இவற்றில் மிகப்பெரியது இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இமயமலை ஆகும். எத்தனைன்னா மொத்தம் 7. நெக்ஸ்ட் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் டேஸ் என்னது? நிலக்கரினால வெப்பம் தான். அப்ப வெப்ப சக்தி. நெக்ஸ்ட் டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்கள் உண்டு அப்படின்னா மைக்கா. ஏன்னா முக்கியமான பொருள் மைக்கா. நெக்ஸ்ட் இயற்கை வாயு பெட்ரோலிய வடிவங்களும் காணப்படுகிறது. கரெக்ட் தான். வீடு மற்றும் தொழிற்சாலையில் எரிபொருளாக உள்ளது. ரெண்டுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று என்னது? தாமிரம். என்னது? தாமிரம். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக. உருகுதல் அப்படின்றது என்னது? திண்மத்திலிருந்து திரவத்துக்கு மாறினா அது உருகுதல். ஆவியாதல் அப்படின்றது திரவத்திலிருந்து வாயுக்கு மாறுவது. ரைட்டு. உறைதல் அப்படின்றது திரவத்திலிருந்து திண்மத்திற்கு மாறுவது. நெக்ஸ்ட் ஆவி சுருங்குதல் அப்படின்றது வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுவது. ஸோ என்ன வரும்? DCBA. நெக்ஸ்ட் உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடாகும். எந்த நாடு? மெக்சிகோ. அதாவது மேக்ஸ்வெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் வெல் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெக்சிகோ வெள்ளி. மேக்ஸ்வெல். ஆஸ்திரேலியா என்னன்னா பாக்சைட். பாக்சைட் வரும். வேற என்ன வரும் அப்படின்னா தங்கத்தோட இருப்பு. தங்கம் இருப்புல ஃபர்ஸ்ட். தென்னாப்பிரிக்கா. தென்மாங்கு பாட்டுக்காரன். தென்மாங்கு பாட்டுக்காரன். அப்ப மேங்கனீஸ். மேங்கனீஸ். தென்மாங்கு பாட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. தென்னாப்பிரிக்கா தென்மாங்கு பாட்டுக்காரன். சீனா அப்படின்றது சீமை. அதுக்கப்புறம் சீனி. சுசி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது சுசி சீனி வாங்க சீமைக்கு போனா அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இதுல மை அப்படின்றது மைக்கா. மை அப்படின்றது மைக்கா. இந்த நீ வந்துட்டு நிலக்கரி. நிலக்கரி. சுசி சுண்ணாம்பு. என்ன வரும்? சுண்ணாம்பு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துடலாம். அதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சர்தார் சரோவர் அணை எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. சர்தார் சரோவர் அணை எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. அப்ப ஆந்திரால என்ன இருக்கு? ஆந்திரால ஸ்ரீ சைலம். ஸ்ரீசைலம் இருக்கு. வேற என்ன இருக்கு? நாகர்ஜுனா. நாகர்ஜுனா சாகர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மகாராஷ்டிரால என்ன இருக்கு? மகாராஷ்டிரால வந்துட்டு கொய்னா அணை இருக்கு. என்ன இருக்கு? மகாராஷ்டிரா கொய்னா அணை இருக்கு. நெக்ஸ்ட் செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரித்து பேசுவாக்கள் கவனமுடன் இருந்தன. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரொம்ப கவனமா தான் இருந்திருப்பாங்க. செகண்ட் 1761 இரண்டாம் பானிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம். இரண்டாம் பானிபட் போரா அப்படின்னா கிடையாது. இது என்னது? மூன்றாம் பானிபட் போர். மூன்றாம் பானிபட் போர். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1526. அடுத்து 1556. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் 59வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க. டீக்வாட் அப்படின்றது பரோடா. பேஷ்வா அப்படின்றது புனே. இங்க ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ புனே வந்திருக்கணும். தப்பு.
நெக்ஸ்ட் கோல்கர் அப்படின்றது இந்தூர், சிந்தியா அப்படின்றது குவாலியர். ஸோ பான்ஸ்லே அப்படின்றது எங்க வந்திருக்கணும்னா நாக்பூர் வந்திருக்கணும். ஸோ இது ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் தப்பு. ஸோ இது சரியா பார்த்துக்கோங்க. பேஷ்வா அப்படின்றது புனேல வரணும். பான்ஸ்லே அப்படின்றது நாக்பூர்ல வந்திருக்கணும். நெக்ஸ்ட் மொத்த வருமானத்தில் 4 1 பங்காக செலுத்தியது. 4 1 பங்கு அப்படின்றது சவுத் 1/4. சத்தேஸ்மிகு அப்படின்றது என்ன வரும்னா 1/10. இதெல்லாம் 1/6. பாலிபாகெல்லாம் 1/6. நெக்ஸ்ட் அக்பரின் அவையில் இருந்த சிறந்த கதையாசிரியர் யாருன்னா பீர்பால். யாரு? பீர்பால். இவங்கெல்லாம் முக்கியமான அமைச்சர்கள். மற்ற திறமையான அமைச்சர்கள் அல்லது முக்கியமான அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுப்பாங்க. இவர் வருவாய்த்துறை அப்படின்றத நீங்க அடுத்தடுத்து படிக்கும்போது படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. கண்டிப்பா சரி. அவரு நிறைய மற்ற மதங்களை என்ன செஞ்சாரு? ரொம்ப வெறுத்திருப்பார். இது கரெக்ட் தான். அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் செசியா வரியை பாத யாத்திரை வரியாக விதித்தார். ரெண்டுமே சரிதான். ஸோ இது கரெக்ட். ஸோ ஜெசியா வரியை முதல் யார் கொண்டு வந்திருப்பா? குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. கன்வா போர் 1527 கரெக்ட் தான். சவுசா போர் 1529 கிடையாது. இது 1539 சவுசா போர். ஸோ இது என்ன போர்? 1529 என்ன இருந்ததுன்னா காக்ரா போர். என்ன போர்? காக்ரா போர். நெக்ஸ்ட் கன்னோசி 1540, சந்தேரி போர் 1528. ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் கால்டிகட் போர் நடைபெற்ற ஆண்டு 1576. இது என்னது? செகண்ட் பானிபட். நெக்ஸ்ட் மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தாருன்னா அக்பர் தான் அறிமுகம் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின். உலகத்தை கைப்பற்றியவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜஹாங்கீர். உலகத்தை கைப்பற்றியவர் என அழைக்கப்பட்டவர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் அப்படின்னு யாரு? ஒரு சலீம். யாரு? சலீம். வேற யாரா இருக்கா? உலகின் அரசன் யாரு? உலகின் அரசர் யார் அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகான். இவரோட பெயர் என்னது? குர்ரம். என்ன பேரு? குர்ரம் அப்படின்னு பேரு. வேற யார் இருக்கா? அதுக்கப்புறம் உலகை கைப்பற்றியவர். உலகை கைப்பற்றியவர் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப்பை கொடுத்துருப்பாங்க. இவர் யாரு? இவர் தான் ஆலம்கீர். ஆலம்கீர். நெக்ஸ்ட் பிடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற முகமது கவானின் மதராசா கல்வி நிலையம் டேஸ் கையெழுத்து பிரதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 3000. நெக்ஸ்ட் விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு என்னது? குதிரை. பெரும்பாலும் காணக்கூடிய விலங்கு குதிரை தான். நெக்ஸ்ட் கிருஷ்ணதேவராயா ஜாம்பவதி கல்யாணம் நாடகத்தை எதுனா சமஸ்கிருதத்துல எழுதிப்பாரு. தெலுங்குல அமுக்த மால்யாத்தா. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின். உத்தரப்பிரதேச அரசு தனது முதல் ஆமை பாதுகாப்பு காப்பகத்தை எந்த நதியில் நிறுவ உள்ளது அப்படின்னா சர்ஜு நதி. எந்த நதி? சர்ஜு நதி. நெக்ஸ்ட் பாமினி அரசை நிறுவி யாரது? அலாவுதீன், கசன் கங்கு, பாமன்ஷா. ஸோ 3மே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சமீபத்தில் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி விஜிலன்ஸ் கமிஷனாக நியமிக்கப்பட்ட யாரு? ஏஎஸ் ராஜீவ். யாரு? ஏஎஸ் ராஜீவ். நெக்ஸ்ட் சமீபத்தில் எந்த மாநிலம் ஒற்றுமை சிலை முதல் ஒற்றுமை சிலை வரை கப்பல் சேவையை தொடங்கி முடிவு சொல்லுது அப்படின்னா மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் சமீபத்தில் செய்திகளில் பார்த்த குஜராத் சூரிய மின்கல நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம். எங்க? உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் சமீபத்தில் செய்தியில் குறிப்பிடப்பட்ட நிகாங் பற்றி பின்வரும் எது சிறப்பாக அப்படின்னா தனித்துவமான போர்க்குழு. நிகாங் அப்படின்றது தனித்துவமான ஒரு போர்க்குழு. நெக்ஸ்ட் சமீபத்தில் FATF நிதி குற்ற கண்காணிப்பு பட்டியலில் இருந்து எந்த நாடு நீக்கப்பட்டது அப்படின்னா UAE. எந்த நாடு நீக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா UAE. நெக்ஸ்ட் சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பேட் தீவு. பேட் தீவு எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு பேட் தீவு. நெக்ஸ்ட் சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற நீல் வாக்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சமீபத்தில் எந்த மாநிலம் அரசு முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் 1935 ரத்து செய்ய முடிவு சொன்னா அஸ்ஸாம் மாநிலம். எந்த மாநிலம்? அஸ்ஸாம் மாநிலம். நெக்ஸ்ட் சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ரோன் ஒல்மி டெரிமிட்டோமைசஸ் இனங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்றது காட்டு காளான். இது என்னது? காட்டு காளான். ஸோ அவ்வளோதான். பார்ட்டி 80 கொஸ்டின் பார்த்துட்டோம்.
ஸோ பார்ட் பி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆல்ரெடி சைக்காலஜி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் கிடைக்காதனால நிறைய அப்டேட் பண்ண முடியல. அடுத்தடுத்து கொஞ்சம் இந்த குரூப் 4 முடியிற வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் டைட்டாவே போயிட்டு இருக்கனால தான் கொஞ்சம் இந்த வீடியோஸ் எதுவுமே கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பா இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸா அடுத்து எஸ்ஐ மட்டும்தான். ஃபுல்லாவே எஸ்ஐ மட்டும்தான். ஸோ உங்களோட தேவைகள் அனைத்தும் அந்த டைம்ல கரெக்டா கிளியரா கொண்டு போயிரும். ஜூன் அந்த 9க்கு அப்புறம் கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா எல்லாமே கொண்டு போயிரும். உங்களுக்கு சைக்காலஜில மறுபடியும் சொல்றேன். சைக்காலஜில என்ன டவுட்னாலும் எப்பனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் கேட்குறீங்க. ஒரு சிலர் கேட்காம இருக்கீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ கேட்காம இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்டுருப்பீங்க. ஸோ தெரியல அப்படின்னா எத பத்தியும் யோசிக்காம எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. தேங்க் யூ.